ஜேபிபிங்கிற படம் என்னன்னு சொல்றது, இந்த படம் ஒத்துக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். அதுதான் சுரேஷ்கிற ஒரு இயக்குனருடைய பொறுமையும், தனக்கு என்ன வேணுமோ அது பொறுமையா சாதிச்சுட்டு தான் போவேங்கிற ஒரு ஆட்டம். பாவம் மாதிரி உட்கார்ந்துருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க. தனக்கு என்ன தேவைங்கிறது அந்த பாவமான முகத்தோடவே அப்படியே உட்கார்ந்து சாதிச்சு எடுப்பார். நான் திரும்ப திரும்ப இல்ல சுரேஷ், எனக்கு என்னமோ அந்த பேரம்பேத்தில எடுத்து ஒரு கேரக்டர் பண்றதுக்கான ஒரு மெச்சூரிட்டி பத்தல. நான் ஸ்பீடா நடப்பேன், ஸ்பீடா பேசுவேன், அப்படிதான் பொதுவா. கொஞ்சம் ஒரு மெச்சூர்ட் கேரக்டர்னும் போது கொஞ்சம் மெதுவா நடக்கணும், மெதுவா பேசணும், அதெல்லாம் ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நடிக்கவே வராது. நல்லா நடிகன்னா நான் மாட்டிக்குவேன். அது எப்படி நல்லா நடிக்கிறது ரொம்ப யோசிக்க வேண்டி இருக்கு. நிறைய சில படங்கள்லாம் அப்பெல்லாம் தெலுங்கு டைரக்டர்ஸ் எல்லாம் கூப்பிடும்போது, மேடம் இது பயங்கரமா நடிக்கிற ஒரு கேரக்டர், இதை நல்லா நடிச்சதுங்கன்னா ஐயோ நடிக்க சொல்றாங்களே, அது எப்படிதான் நல்லா நடிக்கிறது, நீங்க இதுதான் கேரக்டர், நீங்க ஏதாவது பண்ணுங்கன்னா பரவாயில்ல, ஏதோ வர்ற மாதிரி ஏதோ பேசிட்டு போவேன். அப்படி நடிக்கிற உடனே ஆஹா அப்படி சிந்தனை எனக்கு. இது எனக்கு கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் நிறைய என்ன சொல்றது, ஸ்விங் ஆகிற மூடு இப்படியே ஸ்விங் ஆகிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். இந்த நேரத்துல என்ன பண்ணுன்னு தெரியாது, அடுத்த சீன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு கடைசியில எழுதுறோம். அப்புறம் ரொம்ப சீரியஸா ஆரம்பிச்சுட்டு கடைசியில பார்த்தா ரொம்ப ஃபன்னா இருக்கும். ஸோ ஒரு கேரக்டருடைய நான் நினைக்கிறேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அப்படிதான் சொல்லணும். மற்றதெல்லாம் ஒரு ஜோனர் சொல்லிடுவாங்க, இது ஹியூமர் பேஸ்டு பிலிமா, இது ரொம்ப சீரியஸான ஒரு பிலிம், இல்லைன்னா இது ஒரு ஆக்ஷன், இது ஒரு கிரைம் த்ரில்லர், இது கோஸ்ட், இப்படி எல்லா படத்துக்குமே ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு கிருத்தியமான ஒரு சுபாவம் இருக்கும். இப்படிதான் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம். பட் இதுல அப்படி சொல்ல தெரியல, இதுதான் கதை அப்படின்னு அவர் ரொம்ப விளக்கமெல்லாம் எனக்கு சுரேஷ் சொல்லவே இல்லை. ஆனா கடைசியில வேற வழியெல்லாம் சொல்ல முடியாது சுரேஷ். ஏஜ்ல இருந்து ஓரளவுக்கு இருக்கிற ஒரு கேரக்டர்னா கூட பரவாயில்ல. என் பையன் 4வது தான் படிக்கிறான், என் பொண்ணு எல்லாம் திட்டுவா, அவங்க கூட இருக்கிற பசங்க உங்களை பொண்ணு பாட்டின்னு சொல்ற அளவுக்கு கேரக்டர் எல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க, இது ஆண்டியோட நிறுத்திக்கோ அப்படின்னுவா. நான் அவளும் காலேஜில் படிக்கிறான், சிலதெல்லாம் அவங்களுக்காகவும் பண்ண வேண்டியிருக்கு. எல்லாம் சொல்லி முடிச்சு கடைசியில சுரேஷ் முகத்தை பார்த்தா எனக்கே டவுட் வரல. இப்பதான் சொன்னேன் நான் ரொம்ப நேரமா, இல்ல ஒரு காதல விழலியா? சரிம்மா சரிம்மா, இல்ல நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சா சுரேஷ்? புரியுது. சரிம்மா பாருங்க என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் சார்? நான் அதுதானே சொல்றேன், இந்த மாதிரிலாம். ஓ கரெக்ட் கரெக்ட், ஆமாம்மா சொன்னீங்கல்ல. சரி அப்ப எப்ப ஷூட்டிங் வச்சிருக்கேன்? திரும்ப 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 கடைசியா ஒரு லேப்டாப் எடுத்துட்டு வந்துட்டு, ஆமா இதுதான் சுரேஷ் இருக்கட்டும் சுரேஷ் மூடுங்க முதல்ல, இருக்கட்டும், நான் தான் சொன்னேன் இந்த மாதிரி சில, அது கரெக்டுமா நீங்க சொல்லிட்டீங்க ஓகே, ஆனா இதை பாருங்க, எடுத்து ஓபன் பண்ணி அவர் பாட்டுக்கு தான் நினைச்சது சாதிக்காம இந்த வீட்டுல இருந்து போறதில்லைன்னு முடிவு பண்ணிட்டார். நம்ம அப்படி ஒருத்தர் கங்கணம் கட்டிட்டு வந்தா நம்ம மாட்டிக்குவோம். நம்மளும் ஐயோ என்ன பண்றது, துப்பாக்கி எடுத்துட்டு மரியாதையா நடிக்கிறேன் இல்லைன்னா கூட பரவாயில்ல, என்ன மிரட்டுற அப்படின்னு கேட்டுடலாம். இது ஒண்ணும் மிரட்டல் கிடையாது, உருட்டல் கிடையாது, பெரட்டல் கிடையாது. அப்படியே வச்சுட்டு இவங்க தான் அஜய் பேபி, இது என் பெரியம்மா, இது அவங்க அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் இவங்க தான், இதுதான் ஒரிஜினல் லொகேஷன், நம்ம ஷூட் பண்ண போறது யாரு, நம்ம ஷூட் பண்ண போற லொகேஷன் இதான் இதான் சொல்லி அப்படியே கீழே உட்காந்துட்டாரு. எனக்கு எழுந்து இப்படியும் ஓட முடியாது, இப்படியும் ஓட முடியாது, இப்படியும் ஓட முடியாது. நானும் அந்த சோஃபால அப்படியே உட்காந்துட்டேன். கடைசியில என்ன பண்றது, ஷூட்டிங் டேட்டை பத்தி பேசுங்க, மற்ற ஃபார்மாலிட்டி எல்லாம் யார்கிட்ட பேசணும், இந்த 2 வார்த்தைய 1 மணி நேரமா பேசி பேசி எனக்கு வேற வழியில சரியா படம் பண்றேன் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்தேன். ஆனா அந்த பொறுமை அந்த ஷூட்டிங் முழுக்க முழுக்க நான் கவனிச்சேன். மாணவனுடைய பொதுவான ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு டீமே இல்லை இங்க. நீங்க கலாய்க்கிறதுக்கு சுரேஷை கலாய்க்க முடியாது, ஏன்னா அதுக்கெல்லாம் ரொம்ப அப்பாற்பட்ட ஒரு முனிவர். அவர் வாட்டுக்கு நடந்து அவர் வாட்டுக்கு அவர் வாட்டுக்கு நின்று, நீங்களாம் என்ன பெண்ணுங்கய்யா, நான் தான் முடிவு பண்ணி வந்துட்டேன், இனி இதை எடுத்துக்கிட்டு தான் போறது அப்படின்னு.